ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டர்க்கி பெரிங்க. ஸோ நம்மள சுண்டக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் பெருசாக பாலினேஷன் நடக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது போன தடவை நடந்தது. பட் எல்லாம் பூவும் கொட்டிட்டு ஒரே ஒரு சுண்டக்காய் மட்டும்தான் காய்ச்சிருக்கு. ஸோ இது இந்த தடவை நல்லா பாலினேஷன் பண்ணோம். ஏன்னா நல்லாவே வந்துருக்கு. பூவெலாம் எப்போவுமே நல்லா தான் விடுது. பட் ஆனால் பாலினேஷன் மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு இப்போ என்ன பண்ண போனால் நம்ம எடுத்துக்கிறது ஒரே ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி. ஸோ டர்க்கி பெர்ரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே பைசெக்ஷுவல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டிக்மாவும் இருக்கும், ஓவரியும் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து கலந்து தான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தனியாக ஒரு ஹேண்ட் பாலினேஷன் பண்ண தேவையில்ல. ஸோ ஈஸியஸ்ட் வே வந்து நம்ம ப்ரஷ் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஒன்றுத்தில் எடுத்துகிட்டு இன்னொன்றுத்தில் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பாலினேஷன் ஹேண்ட் பாலினேஷன் நல்லா நடக்கும். பூச்சிலாம் பெருசாக இல்லை பாருங்கள், பூ எப்படி விழுது பாருங்கள். ஸோ ஆனால் அது பாலினேஷன் சரியாக நடக்கலை, அதனால் பூங்கெல்லாம் டேமேஜ் ஆகுது, விழுந்துடுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாலினேஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதே மாதிரி காயம் விடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.